பிரபல ரவுடி சிசிங் ராஜாவை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கரை பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு பகுதிக்கு அருகேதான் இன்று அதிகாலை இந்த என்கவுண்டர் நடைபெற்றிருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து ஓயமா செல்லக்கூடிய இந்த அக்கரை பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் இன்று அதிகாலை பிரபல ரவுடியான சிசிங் ராஜாவை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். வேளச்சேரியில் துப்பாக்கியை காட்டி பணம் மிரட்டியதாக வழக்கில் கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜாவை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் துப்பாக்கியை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் இந்த அக்கரை பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிக்கு அருகே துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காக அவரை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தபோது அவர் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து காவல்துறை வாகனத்தை நோக்கி அவர் சுட்டு இருக்கிறார். உடனே தற்காப்பிற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் ரவுடி சிசிங் ராஜா மீது துப்பாக்கி சூடை நடத்தியிருக்கிறார். இதில் ரவுடியுடைய மார்பு மற்றும் வயிற்று மேற்பகுதியில் 2 குண்டுகள் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். ஆந்திராவில் வைத்து நேற்றைய தினம் தனிப்படை போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் அவரை மறைத்து வைத்திருந்த இடத்துல துப்பாக்கியை வைத்திருப்பதாக கூறியதன் அடிப்படையில் அதனை பறிமுதல் செய்ய வரும்பொழுது அவர் அந்த துப்பாக்கி கிடைத்தவுடன் காவல்துறை வாகனத்தை நோக்கி சுட்டிருக்கிறார். தற்காப்பிற்காக காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டை நடத்திய போது மார்பு மற்றும் வயிற்றுக்கு மேற்பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். 5 முறை இவர் மீது ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 39 வழக்குகள், 6 கொலை வழக்குகள் என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தது. குறிப்பாக சமீபத்தில் தான் அவர் பிணையில் இருந்து வெளியே வந்து தலைமறைவாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த இந்த சிசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய 3வது என்கவுண்டராக இந்த என்கவுண்டர் என்பது பார்க்கப்படுகிறது. சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்கும் போதே தன்னுடைய பாணியில் ரவுடிகளுக்கு பதில் அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த வகையில் அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய ஒரு 3வது என்கவுண்டர் சம்பவமாக இந்த என்கவுண்டர் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவெங்கடம், அதே போல சிசிங் ராஜா, அதே போல காக்கா தோப்பு பாலாஜி என்பவர் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் சிசிங் ராஜாவும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இங்கு ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த சிசிங் ராஜாவை நீலாங்கரை அழைத்து வந்து அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை அவர் பறிமுதல் செய்யும் போது நடைபெற்ற துப்பாக்கி சூழ்நிலையில் பதில் தற்காப்பிற்காக காவல்துறையினர் அவர்கள் துப்பாக்கி நோக்கி சுட்டிருக்கிறார்கள். தற்காப்பிற்காக காவல்துறையினர் ரவுடியை நோக்கி சுட்டதில் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் அந்த சிசிங் ராஜாவின் துப்பாக்கி குண்டு என்பது பாய்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த உயிரிழந்த ரவுடியுடைய உடல் என்பது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.